அம்மா என்னம்மா ஆதார் கார்டை பார்த்துன்னுக்குறோங்க? ஆதார் கார்டு எனக்கு வந்து சோதனையை நினச்சி பார்த்துட்ருக்கேன். 4 பேர் ஆதார் கார்டுலேயுமே மிஸ்டேக் இருக்குது. எனக்கு வந்து 6வது தான் படிச்சுக்கிறேன். எனக்கு அவ்வளோவா படிப்பு இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நானே கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்கினேன். இந்த ஆதார் கார்டு பிடிக்கும் போது எனக்கு வந்து 12-13 வருஷத்துக்கு முன்னே எனக்கு ஆதார் கார்டு பிடிச்சிங்க, அப்பாவுக்கு ஆதார் கார்டு பிடிச்சிங்க. அப்பாவுக்கும் எனக்கும் பிடிக்கும் போது என்னுடைய ப்ரூஃப் நான் கொடுத்தேன், அப்பாவுடைய ப்ரூஃப் அவர் கொடுத்தாரு. ஆனால் அந்த ஆதார் கார்டு பிடிக்கிறவங்க இன்ஷியலை எடுத்து அவங்க அப்பா இன்ஷியலை எடுத்து எனக்கே போட்டுட்டு பிடிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு அது தெரியல. அதை வச்சு ஐடி கார்டு, பேங்க் புக்கு எல்லாமே பண்ணிட்டுங்க. அப்போ அவ்வளோவா தெரியல. நிஜமாகவே அது என்னுடைய தப்பு தான், நானும் கவனிக்கல. சரி ஆயிடுச்சு. 13 வருஷம் கழிச்சு அப்புறமா உங்களுக்கு பிடிக்க போனேன். உங்களுக்கு பிடிக்க போகும்போது எல்லா ப்ரூஃபும் கொடுத்தேன். கரெக்டாக கரெக்டாக தான் பார்த்தேன். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு இங்கிலீஷு தமிழ் ஓரளவுக்கு தெரியும், கன்னடா எனக்கு தெரியாது. ஆனால் உந்து வந்து பெங்களூர் 1ல் பிடிக்கும்போது தென்னரசுன்றதை வந்து அப்படியே கன்னடாவில் போட்டிருக்காங்க. தென்னரசுன்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. எனக்கு கன்னடா படிக்க தெரியாது. ஓகே, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு போய் பார்த்தா அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுன்னு. எங்கே போய் ஆதார் கார்டு பிடிச்சாலும் சின்ன மிஸ்டேக் அவங்க பண்ணிடுறாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வரைக்கும் கரெக்ஷன் பார்க்குறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் நம்மளுக்கு தெரியல. ஆனால் அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுன்னா எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு இனிஷியல் ப்ராப்ளம், என் இனிஷியல் மாற்றவே முடியாது. ஏன்னா நான் ஆதார் கார்டில் இருந்து பேங்க் புக்கு, அப்புறமா பேன் கார்டு, எல்லாத்துலேயுமே ஐடி கார்டு, எல்லாத்துலேயுமே ரேஷன் கார்டு எல்லாமே இனிஷியல் ஆயிடுச்சு. அப்போ அவ்வளோவா தெரியல. உங்களது பிடிக்க போகும்போது கன்னடாவில் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. போய் மாற்றணுன்னா போயிட்டு நம்பர் 1ல் மாற்றணும். நம்பர் 1க்கு போனால் அவ்வளோ சீக்கிரமாக ஆகவே இல்லை. ஹரிஷ் இது கொடுத்துங்க. ஹரிஷுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2/9/2018. அதுக்கு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தும் அவங்க 2/8 போட்டிருக்கிறாங்க. இது எங்கே போய் நாங்கள் சொல்கிறது? ஆனால் இது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாது.